வணக்கம். சாராவின் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா ஒரு பொரியல் செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் பொரியல் எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன், ஆனியனே இல்லாமல். வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பீர்க்கங்காய். நான் 2 பீர்க்கங்காய் குட்டி குட்டியாக 2 பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, மஞ்சள் தூள் லைட்டாக, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், லைட்டாக உப்பு. கடாய் காஞ்சிருச்சு. அளவாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஒரு 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, அது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். வெட்டி வச்சுருக்க பீர்க்கங்காயை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீர்க்கங்காய் சீக்கிரம் வெந்துடும். அது ஏற்கனவே தண்ணி விடுற காய். இல்லை, லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ பீர்க்கங்காய் பொரியல் ரெடி.